ஷாம்பு இல்லாத காலத்தில் முடி கொட்டவில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீர் கல் வரவில்லை. பாலித்தீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை. ரீபைன் பாமாயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை. அவசரமாய் சாப்பிட்டால் வீட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். தானியங்களை மிதிப்பது நிலையான வறுமையை தரும். தண்ணீரில் சிறுநீர் கழித்தால் வாழ்க்கை கண்ணீரில் முடியும். சோம்பேறிகளுக்கு வெற்றியின் கதவு மூடியே இருக்கும். மாட்டுச் சந்தை பேமஸ் ஊர் மணப்பாறை. ஆட்டுச் சந்தை பேமஸ் ஊர் அய்யலூர். காய்கறி சந்தை பேமஸ் ஊர் ஒட்டன் சத்திரம். பூ சந்தை பேமஸ் ஊர் நாகர்கோவில். ஜவுளி சந்தை பேமஸ் ஊர் ஈரோடு. கருவாடு சந்தை பேமஸ் ஊர் கடலூர். மீன் சந்தை பேமஸ் ஊர் நாகப்பட்டினம். அருகம்புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்க உதவும். நெல்லிக்காய் பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும். கடுக்காய் பொடி குடல் புண் ஆற்றும். வில்வம் பொடி இரத்த கொதிப்பிற்கு நல்லது. கருப்பு நிற கயிறு கையில் கட்டினால் கண் திஷ்டி நீங்கும். சிவப்பு நிற கயிறு கையில் கட்டினால் காரிய தடை நீங்கும். பச்சை நிற கயிறு கையில் கட்டினால் உடல் பாதைகள் நீங்கும். மஞ்சள் நிற கயிறு கையில் கட்டினால் மங்களகரமான நிகழ்வு நடைபெறும். ஒரு முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும். 2 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். 3 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் அனைத்து பீடைகளும் நீங்கும். 5 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமணம் தடை நீங்கும். ஞாயிறு அன்று ஆரஞ்சு நிற ஆடை அணிந்தால் நல்லது. திங்கள் கிழமை வெள்ளை நிற ஆடை அணிந்தால் நல்லது. செவ்வாய் கிழமை சிவப்பு நிற ஆடை அணிந்தால் நல்லது. புதன் கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் நல்லது. வியாழன் கிழமை நீலம் நிற ஆடை அணிந்தால் நல்லது. வெள்ளி கிழமை வெள்ளை கலந்த நீலம் நிற ஆடை அணிந்தால் நல்லது. சனிக்கிழமை பச்சை நிற ஆடை அணிந்தால் நல்லது. பெண்கள் வெள்ளி கொலுசு அணிந்தால் மன அழுத்தம் குறையும். பெண்கள் தாமிர கொலுசு அணிந்தால் எதிர்மறை ஆற்றலை தடுக்கும். பெண்கள் தங்க கொலுசு அணிந்தால் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் வளம் பெருகும். பெண்கள் இரும்பு கொலுசு அணிந்தால் கண் திஷ்டியில் இருந்து நன்மை காக்கும். பெண்கள் பித்தாளை கொலுசு அணிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். காலையில் அதிக நேரம் தூங்கினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறையும். அதிகம் கோபமிட்டால் பல உறவுகள் நம்மிடம் இருந்து இழக்கச் செய்யும். தரையை தேய்த்து கொண்டே நடந்தால் தரித்திரம் வந்து சேரும். பேசிக்கொண்டே சாப்பிட்டால் உணவு ஜீரண பிரச்சனை ஏற்படும். உருட்டி உணவை உண்டால் உறவு உருண்டு போகும். கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக டீ காபி குடிக்க கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அதிக மசாலா கலந்த எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் உணவை டப்பாவில் அடைத்து சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அசைவ உணவுகளை பாதி வேக்காட்டில் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் குளிர்பானம் அதிகம் குடிப்பதை தவிர்க்கவும். அமுக்கு கலா பொடி ஆண்மை குறைபாட்டிற்கு நல்லது. சிறு குறிஞ்சான் பொடி சர்க்கரை நோய்க்கு நல்லது. நாவல் பொடி தலை சுற்றுக்கு நல்லது. வல்லாரை பொடி நினைவு ஆற்றலுக்கு நல்லது. முகத்தில் அரிப்பு வந்தால் கூந்தல் சுத்தம் இல்லை என அர்த்தம். வயிற்று வலி வந்தால் நகம் சுத்தம் இல்லை என அர்த்தம். கண்கள் மூக்கு தொடர்ந்து அரித்தால் சலதோஷம் வரப்போகுது என அர்த்தம். காதில் அதிக குடைச்சல் இருந்தால் காய்ச்சல் வரப்போகுது என அர்த்தம். உடலில் அதிக இன்சுலின் சுரந்தால் பசி எடுக்க போகுது என அர்த்தம். பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் இல்லாத காலத்தில் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவும் வரவில்லை. ஆங்கில மருந்து இல்லாத காலத்தில் நோய்கள் அதிகம் வருவதில்லை. பாம்பு கடித்து இரத்தம் வருவது போல் கனவு கண்டால் உடல் நலம் சீராகும். உயரத்தில் இருந்து கீழே விழுவது போல் கனவு கண்டால் செல்வம் புகழ் கிட்டும். நெருங்கியவர் இறப்பதாக கனவு கண்டால் ஆயுள் நீடிக்கும். தற்கொலை செய்வது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்து விலகும். திருநங்கை திட்டுவது போல் கனவு கண்டால் நல்ல செய்தி வரும். கல்வி பெருக சரஸ்வதி வணங்க வேண்டும். தடை நீங்க கணபதி வணங்க வேண்டும். கஷ்டம் தீர மாரியம்மன் வணங்க வேண்டும். தியானம் சிறக்க தட்சிணாமூர்த்தி வணங்க வேண்டும். நினைத்தது நிறைவேற நரசிம்மர் வணங்க வேண்டும். கடன் தீர துர்க்கை வணங்க வேண்டும். அறிவுக்கும் அழகுக்கும் முருகன் வணங்க வேண்டும். ஆற்றல் தைரியம் பெற ஆஞ்சநேயர் வணங்க வேண்டும். செல்வம் பெருக லட்சுமி வணங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் அழகு போகும். திங்கள் கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் பொருள் சேரும். செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் குடும்பத்திற்கு ஆகாது. புதன் கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் கல்வி வளரும். வியாழக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் அறிவு அழியும். வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் புகழ் உண்டாகும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் சம்பத்து உண்டாகும்.
வாய் நாக்கு புண் குணப்படுத்த கோவக்காய், மூளை வளர்ச்சி அதிகப்படுத்த வெண்டைக்காய், எலும்பு பற்களை வலுப்படுத்த சௌசௌ, மலைச்சிக்கலை போக்கும் வாழைப்பூ, உடல் சோர்வை நீங்க சுரக்காய், மலைச்சிக்கலை போக்க உருளைக்கிழங்கு, சிறுநீர் கல் அகற்ற வாழைத்தண்டு, இரத்த சோகையை போக்க வாழைக்காய், மஞ்சள் காமாலை நோயை தீர்க்கும் மூலிகை கீழா நெல்லி, கிருமி நாசினி மற்றும் அழகுபடுத்தும் மூலிகை மஞ்சள், வாய்ப்புண் குணப்படுத்தும் மூலிகை நெல்லிக்காய், கிருமி நாசினி மற்றும் வயிற்றுப்பூச்சியை நீக்கும் மூலிகை வேம்பு, செரிமான கோளாறு நீக்கும் மூலிகை இஞ்சி, மார்பு சளி நீக்கும் உடல் பலம் தரும் மூலிகை தூதுவளை, பூவில் இருந்து தேன் உறிஞ்சி மிக சிறிய பறவை ஓசனை சிட்டு, நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படுவது துளுக்கன்னி, பூச்சிகளை உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ், நீரில் தோல் மூலம் சுவாசிக்கும் உயிரினம் தவளை, 3 இதயங்களை கொண்ட உயிரினம் ஆக்டோபஸ், தண்ணீர் பாட்டில் சிவப்பு மூடி இருந்தால் எலக்ட்ரோலைட் மேம்படுத்தப்பட்ட தண்ணீர், தண்ணீர் பாட்டில் மஞ்சள் மூடி இருந்தால் வைட்டமின் செறிவூட்டப்பட்ட தண்ணீர், தண்ணீர் பாட்டில் பச்சை மூடி இருந்தால் சுவையான தண்ணீர், தண்ணீர் பாட்டில் நீல நிற மூடி இருந்தால் ஊற்று தண்ணீர், தண்ணீர் பாட்டில் கருப்பு மூடி இருந்தால் ஆல்கலைன் தண்ணீர், தண்ணீர் பாட்டில் வெள்ளை மூடி இருந்தால் பதப்படுத்தப்பட்ட தண்ணீர். மஞ்சள் வெள்ளை நிற மைல்கல் தேசிய நெடுஞ்சாலை குறிக்கும். பச்சை வெள்ளை நிற மைல்கல் மாநில நெடுஞ்சாலை குறிக்கும். சிவப்பு வெள்ளை நிற மைல்கல் கிராமப்புற சாலையை குறிக்கும். நீலம் வெள்ளை நிற மைல்கல் மாவட்ட சாலையை குறிக்கும். வாழ்வில் தடைகள் அனைத்தும் நீங்க பிள்ளையார்பட்டி கருப்ப விநாயகர் கோவிலுக்கு போக வேண்டும். புத்தி கூர்மை மன தெளிவு பிறக்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆறுபடை முருகன் பலன் ஒரே இடத்தில் கிடைக்க சுவாமிமலை முருகனுக்கு செல்ல வேண்டும். 108 சக்தி பீடத்தை தரிசிக்க சமயபுரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அனைத்து பஞ்சபூத ஸ்தலங்கள் தரிசிக்க திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்ல வேண்டும். பாம்பு கடித்து இரத்தம் வருவது போல் கனவு கண்டால் உடல் நலம் சீராகும். உயரத்தில் இருந்து கீழே விழுவது போல் கனவு கண்டால் செல்வம் புகழ் கிட்டும். நெருங்கியவர் இறப்பதாக கனவு கண்டால் ஆயுள் நீடிக்கும். தற்கொலை செய்வது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்து விலகும். திருநங்கை திட்டுவது போல் கனவு கண்டால் நல்ல செய்தி வரும். அனைத்து விதமான கருவாடு வேண்டுமா? ஆர்டருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும். கொரியர் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். கல்வி பெருக சரஸ்வதி வணங்க வேண்டும். தடை நீங்க கணபதி வணங்க வேண்டும். கஷ்டம் தீர மாரியம்மன் வணங்க வேண்டும். தியானம் சிறக்க தட்சிணாமூர்த்தி வணங்க வேண்டும். அனைத்து விதமான கருவாடு வேண்டுமா? ஆர்டருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும். கொரியர் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். சங்கு விநாயகர் வழிபட்டால் குபேரன் அருள் கிட்டும். வெற்றிலை விநாயகர் வழிபட்டால் பிரச்சனைகள் மறையும். அரச இலை விநாயகர் வழிபட்டால் அரசு அனுகூலம். ஆற்றுமண் விநாயகர் குழந்தை பேறு உண்டாகும். மஞ்சள் பொடி விநாயகர் வழிபட்டால் சகல காரியத்திலும் வெற்றி. வெள்ளத்தால் செய்த விநாயகர் வாழ்க்கையில் வளம் பெருகும். கல் விநாயகர் வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். உப்பு விநாயகர் வழிபட்டால் விலகுவர் எதிரிகள். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் உடல் நலம் பெறும். விநாயகருக்கு 7 சிதறு தேங்காய் உடைத்தால் கடன் தொல்லை நீங்கும். விநாயகருக்கு 9 சிதறு தேங்காய் உடைத்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். விநாயகருக்கு 11 சிதறு தேங்காய் உடைத்தால் விரைவில் திருமணம் நடக்கும். இனிப்பு சாப்பிட்டால் தசைகளை வளர்க்க உதவும். கசப்பி சாப்பிட்டால் வேண்டாத கிருமிகளை அழிக்கும் சக்தியை தரும். புளிப்பு சாப்பிட்டால் இரத்த குழாயில் உள்ள அழுக்கை நீக்கும். உரைப்பு சாப்பிட்டால் உடல் சூட்டை உணர்ச்சிகளை கூட்டும். உவர்ப்பு சாப்பிட்டால் சூரிய சக்தியை அதிகரிக்கும். துவர்ப்பு சாப்பிட்டால் உடல் காயம் ஏற்படும் போது இரத்தத்தை உறையச் செய்யும். விநாயகருக்கு 1 சிதறு தேங்காய் உடைத்தால் தடைகள் நீங்கும். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் வேலை வாய்ப்பு கிட்டும். விநாயகருக்கு 5 சிதறு தேங்காய் உடைத்தால் சிறந்த கல்வி கிடைக்கும். விநாயகருக்கு 3 சிதறு தேங்காய் உடைத்தால் தொழில் உயர்வும். பச்சை மரம் முறிந்து விழுவது போல் கனவு கண்டால் ஏதாவது இழப்பு ஏற்படும். பசு உங்களை விரட்டுவது போல் கனவு கண்டால் வியாதிகள் ஏற்படும். பறவைகள் இறந்தது போல் கனவு கண்டால் வீட்டில் கெட்ட நிகழ்வு உண்டாகும். பூனைகள் கனவில் வந்தால் உறவுகள் உடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாம்பு கனவில் வந்தால் அன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனை வரும். குங்குமம் சிதறினால் வீட்டிற்கு தீங்கு ஏற்படும். அரிசி கொட்டுதல் வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கும். உப்பு சிந்துதல் சண்டை சச்சரவு ஏற்படும். 2 வளையல் அணிந்தால் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும். 3 வளையல் அணிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். 4 வளையல் அணிந்தால் குடும்பத்திற்கு ஆகாது. 5 வளையல் அணிந்தால் பணம் பிரச்சனை தீரும். 6 வளையல் அணிந்தால் வசதி வாய்ப்புகள் பெருகும். 7 வளையல் அணிந்தால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நீல நிற வளையல் அணிந்தால் அறிவு உண்டாகும். ஆரஞ்சு நிற வளையல் அணிந்தால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும்.
தங்க நிற வளையல் அணிந்தால் அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும். ஊதா நிற வளையல் அணிந்தால் உயர்வான சிந்தனை பெருகும். இளஞ்சிவப்பு நிற வளையல் அணிந்தால் மனதில் மகிழ்ச்சி தோன்றும். வெள்ளி நிற வளையல் அணிந்தால் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ரோஸ் நிற வளையல் அணிந்தால் கவர்ச்சி அதிகமாகும். புத்தகம் தானம் செய்தால் கல்வி ஞானம் உண்டாகும். மாங்கல்யம் தானம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். குண்டு வெள்ளம் தானம் செய்தால் வம்சம் விருத்தி உண்டாகும். காய்கறிகள் தானம் செய்தால் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும். கட்டை விரலால் விபூதி பூசினால் வியாதி வராது. ஆள்காட்டி விரலால் விபூதி பூசினால் நாசமாகுமாம். மோதிர விரலால் விபூதி பூசினால் மகிழ்ச்சி உண்டாகும். நடு விரலால் விபூதி பூசினால் நிம்மதியின்மை உண்டு. கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் பயம். தெற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சுகம். மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சண்டை. வடக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் சண்டை. ஆகாயம் திசையில் பள்ளி சத்தமிட்டால் ஜெயம். பூமி திசையில் பள்ளி சத்தமிட்டால் தீமை. மண்ணால் செய்த விநாயகர் உயர் பதவிகள் கிடைக்கும். குங்குமம் விநாயகர் வழிபட்டால் குழந்தை கல்வி மேம்படும். விபூதி விநாயகர் வழிபட்டால் அகலும் தீவினை. சந்தன விநாயகர் வழிபட்டால் திருமண தடை நீங்கும்.